குணஸ்தானம் என்ற தலைப்பில் நாம் சர்ச்சை செய்து கொண்டிருந்தோம். 2 வாரமாக வகுப்பு நடக்கவில்லை. இப்பொழுது தொடர்ச்சியாக குணஸ்தானம் சம்பந்தமான அடிப்படை கருத்துகள் அதை பற்றி நாம் மேலும் சர்ச்சை செய்வோமாக. ஒரு 40 கொஸ்டின் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணோம். அதனுடைய ஆன்சர் அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ தொடர்ச்சியாக ஒரு சில கேள்விகள் எழுப்பி அதற்குண்டான பதிலையும் நாம் பெறுவோமாக. அதை பற்றி நம்ம சர்ச்சை செய்யலாம். இதெல்லாம் ஏன் குணஸ்தானத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் கேள்வி பதிலா நம்ம சில கருத்துக்களை டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா, இதை தெரிஞ்சுக்கிட்டா குணஸ்தானம் டிஸ்கஸ் பண்றது, குணஸ்தானத்தை பத்தி பேசுறது, குணஸ்தானம் சம்பந்தமான அடிப்படை கருத்துக்கள் தெரிஞ்சுக்கிட்டா குணஸ்தானத்தை புரிஞ்சுக்கிறது அது ஈஸியாயிடும். அப்படின்றதுனாலதான் முதல்ல நம்ம அடிப்படை கருத்துக்களை கேள்வி பதில் வாயிலாக நாம் சர்ச்சை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு 40 கேள்வி பதில்கள் நாம் சர்ச்சை செய்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக 43வது இங்க கேள்வியானது நோ கஷாய காரணம் என்றால் என்ன என்பது ஆகும். நோ கஷாயம் அப்படின்னா சர்வார்த்த சித்தியில பூஜ்யபாத ஆச்சாரியர் நோ கஷாயத்துக்கு என்ன பொருள் கொள்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உரையாசிரியர் பூஜ்யபாத ஆச்சாரியர் வந்து உரையாசிரியர், தத்துவார்த்த சூத்திரத்தினுடைய உரை ஆசிரியர். உரையினுடைய பெயர் தான் சர்வார்த்த சித்தி என்பதாகும். அதுதான் இங்கிலீஷ்ல ரியாலிட்டி அப்படின்னு வந்திருக்கு. தமிழ்லையும் KV அஜித்தாசர் அவர்கள் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த நூல் அவைலபிளா இருக்கு. அதுல இந்த நோ கஷாயம் அப்படின்றதுக்கு என்ன பொருள் கொள்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ என்றால் ஈஷத் என்று பொருள் கொள்கிறார் அவர். ஈஷத் என்றால் கிஞ்சித் என்பதாகும். கிஞ்சித் என்னன்னா கொஞ்சம், அதுவும் வந்து கொஞ்சம் கஷாயம் மாதிரிதான். சிரித்தல், அழுதல், ஹாஸ்ய, ரதி, அரதி, சோக, பய, ஜுகுப்சா, ஸ்ரீவேத, பும்வேத, நபும்சக வேத என்று 9 நோ கஷாயங்களை கூறுவார்கள். வடமொழியில நோ கஷாயம் அப்படின்னுவாங்க. நோன்னா வந்து 9. நோ என்றால் ஈஷத், கிஞ்சித், கொஞ்சம் அப்படின்ற பொருள்ல நோ கஷாயம் அப்படின்னுவாங்க. நோனா 9, நோ கஷாயம், பேர் கஷாயத்தோட பேர் வந்து நோ கஷாயம். நோ கஷாயம், நோ என்றால் ஈஷத் என்று பொருளாகும். ஈஷத்னா கொஞ்சம், அதுவும் கஷாயம் மாதிரி தான். அதுவும் கஷாயம் தான். கஷாயம் மாதிரினா கஷாயம் தான். ரொம்ப அனந்தானுபந்தி, அப்பிரத்யாக்கியானாவரணம், பிரத்யாக்கியானாவரணம், சஞ்சுவரணம் மாதிரி இல்லை. ஆனால் அதுவும் கஷாயம்தான். ரொம்ப அதிகமா இருக்காது, ஆனா அதுலயும் வந்து கஷாய பாவம் இருக்கிறது. தீவிர பாவம் இல்லைனாலும் ஆனா கஷாய பாவம் அதுலயும் இருக்கிறது. அதுவும் கஷாயம் தான் அப்படின்னு சொல்றதுதான் நோ கஷாயம் என்று கூறுவார்கள். ஹாஸ்ய, ரதி, அரதி, சோக, பய, ஜுகுப்சா, ஸ்ரீவேத, பும்வேத, நபும்சக வேத. அந்த ஸ்ரீவேத, பும்வேத, நபும்சக வேத இருக்கு பாருங்க, ஆண், பெண், அலி. ஹாஸ்ய என்றால் சிரிப்பது. ரதி என்றால் ஈர்ப்பு கொள்வது. ஹாஸ்ய, ரதி, அரதி அது வந்து வெறுக்கிறது. ஷோக ரொம்ப அதிகமா வந்து துக்கப்படுறது, துன்பப்படுறது. பயம் ரொம்ப அதிகம் பயப்படுறது. ஜுகுப்சா அருவருப்பா ஒரு பொருளை பார்க்கறது, அருவருப்பு, அந்த பாவத்தை, அந்த கஷாய பாவத்தை கொண்டு இருக்கிறது ஜுகுப்சா. அப்புறம் ஸ்ரீவேத, பும்வேத, நபும்சக வேத சொன்ன மாதிரி ஆண் பால், பெண் பால் மற்றும் அலி என்று இந்த 9 நோ கஷாயங்களை கூறுவார்கள். இந்த நோ கஷாயம்னா என்ன என்பதற்கு இங்கு என்ன விடை அளித்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு பார்ப்போமாக. நோ என்றால் ஈஷத் அல்லது கிஞ்சித் அல்லது அல்பம். அல்பம்னா அல்பமானவன் அப்படி கிடையாது, அல்பம்னா கொஞ்சம் அப்படின்னு அர்த்தங்க. வடமொழியில அல்பம் அல்ப என்பதற்கு காலையில உணவு இருக்கு பாருங்க, அதோட அல்பாகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் சாப்பிட்றது,
அது அல்பம் என்றால் கொஞ்சம் அப்படின்ற பொருள் இருக்கு. அப்படின்ற அர்த்தத்துல கொஞ்சம் கஷாய கர்மம் இருக்கு பாருங்க, சிறிதளவு கஷாய கர்மம் இருக்கு பாருங்க, அதனுடைய இன்டென்சிட்டி கம்மியா இருக்கு. சிறிதளவுனா என்ன அர்த்தம், இங்க கம்மியா இருக்கும்னா இன்டென்சிட்டி கம்மியா இருக்கும், அதனுடைய பாவம் தீவிரத்தன்மை வந்து கம்மியா இருக்கும். அனந்தானுபந்திலாம் பார்க்கும்போது கம்மியா இருக்கும் அப்படின்ட்டு. குரோதமான மாயா லோபம் இந்த கஷாயம்லாம் இருக்கு பாருங்க, அதை விட இதனுடைய இன்டென்சிட்டி கொஞ்சம் இது கம்மியா இருக்கும். அதனாலதான் இது நோ கஷாயம் அப்படின்றாங்க. இப்படி இந்த கிஞ்சித் கஷாய கர்மத்தை தான் வந்து நோ கஷாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுவும் கஷாயம் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிரிப்பதும் கஷாயம், அழுவதும் கஷாயம், வெறுப்பதும் கஷாயம், விரும்புவதும் கஷாயம், அருவருப்பு உணர்வு கொள்வதும் கஷாயம், பயப்படுவதும் கஷாயம், துன்பப்பட்டு அழுவதும் கஷாயம். சோகன்றது அது. மற்றபடி ஒரு பாலினத்தவர் மற்ற பாலினத்தவரை பார்த்து ஈர்ப்பு கொள்வது அதுவும் கஷாயம். இப்படி இதெல்லாம் கஷாயத்தில் தான் வருது. நோ கஷாயம் என்ற கேட்டகரியில வருது. 25 கஷாயங்களை சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா, அனந்தானுபந்தி குரோதமான மாயா லோபம், அப்பிரத்யாக்கியானாவரண குரோத மானம் மாயா லோபம், பிரத்யாக்கியானாவரண குரோத மானம் மாயா லோபம், சஞ்சுவலன குரோத மானம் மாயா லோபம். இது நன்னாங்கு 16 அப்படி சொல்லுவாங்க. அனந்தானுபந்தி அப்பிரத்யாக்கியானாவரண பிரத்யாக்கியானாவரண சஞ்சுவலனம் 4, ஒவ்வொன்றுத்துலயும் 4. இது ஒவ்வொன்றுத்துலயும் 4 எதுங்க? குரோதம், மானம், மாயை, லோபம். குரோதம் சினம் கொள்ளுதல், மானம் கர்வம் கொள்ளுதல், மாயை சூதுவாது சூழ்ச்சி கொள்ளுதல், லோபம் பேராசை கொள்ளுதல், பொருள் மீது பேராசை கொள்ளுதல். இதுதான் இப்படி வந்து நன்னாங்கு 16 பிளஸ் 9 நோ கஷாயங்கள். ஹாஸ்யம், ரதி, அரதி, சோகம், பயம், ஜுகுப்சா, ஸ்திரீ வேதம், பொம்பேதம், நபும்சக வேதம் என்று 9 நோ கஷாயங்கள். இப்படி 25 விதமான கஷாயங்களை எடுத்து கூறியிருக்கிறார்கள். நோ கஷாயத்தினுடைய இன்டென்சிட்டி கம்மியா இருந்தாலும் அதனுடைய திறன் கஷாய பாவம் அதுல கம்மியா இருந்தாலும் ஆனா அதுவும் கஷாயம் தான். கிஞ்சித் கஷாயம் தான் அது. அதுவும் அல்ப கஷாயம் மாதிரி தான். அதுவும் கொஞ்சம் கஷாயம் தான். அதுவும் கஷாய பாவம் தான். ஆன்மாவிற்கு புறம்பான ஆன்ம குணத்திற்கு, ஆன்மனுடைய இயற்கையான குணங்களுக்கு புறம்பானவை தான். சிரித்தலும் புறம். அதனாலதான் நான் பகவானுடைய பிம்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில ஆச்சாரியர்கள் இதை பத்தி எழுதியிருக்காங்க. பிம்பம் எப்படி இருக்கணும், பிரதிஷ்டா சம்பந்தப்பட்ட நூல்கள்லாம் இருக்கு பாருங்க. அதுல எழுதியிருக்காங்க பிம்பம் ரொம்ப சின்னதா இருக்கக்கூடாது, அட்லீஸ்ட் வந்து முகத்தினுடைய பார்ட், உடம்போட பார்ட்லாம் ரொம்ப கிளியரா இருக்கணும். ரொம்ப சின்னதா இருக்கிற பிம்பத்தெல்லாம் வந்து பிரதிஷ்டை பண்றது கிடையாது. ரொம்ப சின்னதா இருந்தா பிரதிஷ்டை பண்ண மாட்டாங்க. அப்படி அதுல வந்து பிம்பத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சிரிச்ச மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம சொல்லுவோம் சிரிச்ச மாதிரி இருக்கட்டும், முகம் சிரிச்ச மாதிரி இருக்கட்டும் பிம்பத்துல. அது அப்படி கிடையாது. வீதராக பகவானை நம்ம வழிபடுறோம் பாருங்க, பிம்பம் வந்து சிரிச்ச மாதிரி இருக்கக்கூடாது. சிரித்தல் என்றது கஷாயம். அது வந்து சாந்த ரூபமா தான் இருக்கணும். அமைதி வடிவமான அந்த முகமாக தான் இருக்கணும். அது சாந்த பாவத்தை கொண்டு இருக்கிற முகமாதமா இருக்கணும். அந்த பிரதிமையினுடைய முகம் இருக்கு பாருங்க, அதுல சிரிப்பு இருக்கக்கூடாது. அது சிரித்தெல்லாம் நம்ம ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் சிரிக்கிறோம், இதெல்லாம் வந்து அது ஒரு நாகரிகம். அது இன்னொருத்தரை நம்ம விஷ் பண்ற மாதிரி, அதாவது கையெடுத்து கும்பலனாலும் அவங்க ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறது வந்து அவங்கள விஷ் பண்ற மாதிரி, அவங்கள வணங்குற மாதிரி கிட்டத்தட்ட. அதனால அது வந்து நாகரிகத்துல நம்ம வந்து சமூகத்துல அதெல்லாம் பண்றோம். ஆனா பகவான் வந்து அவர் வந்து வீதராகி பகவான் அல்லவா. அவருடைய முகம் சிரிச்ச மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது, அழற மாதிரியும் இருக்கக்கூடாது, சிரிச்ச மாதிரியும் இருக்கக்கூடாது. அது வந்து சாந்த வடிவமானதா, சாந்தி வடிவமானதா தான் இருக்கணும். சாந்த பாவம் தான் தெரியணும். நோ கஷாய பாவம் அங்க வரக்கூடாது. ஸோ நோ கஷாயம் அப்படின்றது வந்து அல்ப கஷாயம், கிஞ்சித் கஷாயம், ஈஷத் கஷாயம் என்று அதை கூறுவார்கள். இதுவும் கஷாய பாவமே. இதுவும் ஆன்மாவினுடைய இயல்பான பாவங்கள் கிடையாது. சிரித்தலும் கஷாயமே, அழுதலும் கஷாயமே என்பதை இது இந்த நோ கஷாயம் வந்து தெளிவாக நமக்கு எடுத்து.
அடுத்தது அனந்தானுபந்தி கஷாய கர்மம் அப்படின்னா இது நோ கஷாய கர்மத்தை பத்தி பார்த்தோம். அடுத்தது வந்து அனந்தானுபந்தி கஷாய கர்மம். ரொம்ப சிம்பிளா நான் சொல்ல போனா எது ஒரு பொருள் பாத்தீங்கன்னா சொல்லோட பொருள் பாத்தீங்க அப்படின்னா எது அனந்த அனுபந்தத்தை ஏற்படுத்துகிறதோ, எது அனந்த சம்சாரத்தை நமக்கு கொடுக்கிறதோ, அனந்த அனுபந்தம். அனுபந்தம்னா என்ன? அது கர்ம பந்தம். எது அனந்த அனுபந்தத்தை கொடுக்கிறதோ அது அனந்த அனுபந்தி. எது சம்சார சுழற்சியை நீட்டிக்கொண்டே நமக்கு வந்து அது வந்து சம்சார சுழற்சி வந்து அதிகமாக்கினே போதும். அதாவது பந்தத்தை வந்து கர்ம பந்தத்தை வந்து கர்ம கட்ட வினை கட்ட முடிவுக்கு கொண்டு வரவே முடியாது. அனந்தானுபந்தி உதயத்துல இருந்ததுன்னா வினை கட்டு முடிவுக்கு வரவே வராது. அனந்தானுபந்தி ஒளி அதாவது சமய தரிசனம் தோன்றும் பொழுது, நற்காட்சி தோன்றும் பொழுது அனந்தானுபந்தி ஒன்னும் உபசமத்துல இருக்கணும், அல்லது க்ஷயத்துல இருக்கணும், அல்லது க்ஷயோபசமத்துல இருக்கணும். இப்படி இத அனந்த அனுபந்தி பத்தி நீங்க சொல்றாங்க. அடுத்ததுல அனந்த அனுபந்தத்தை அனந்த அதாவது இது என்னன்னா அனந்தனா இங்க வந்து மித்யாத்துவ பரிணாமம் அப்படின்ற ஒரு அதாவது அனந்த மித்யாத்துவத்தை யார் மித்யாத்துவத்தை கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அனந்த அனுபந்தம் ஆகும். மித்யாத்துவம் தான் வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய பாவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மித்யாத்துவம் தான். நம்ம கொலை பொய் களவு காமம் மிகுபொருள் வெட்கை அப்படின்னு 5 பாவங்களை பத்தி குழந்தைங்களுக்கு கூட சொல்லி கொடுக்குறோம். ஆனா உண்மையான பாவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மிக கொடிய பாவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மித்யாத்துவம் தான். ஏன்னா ஒரு உயிர் வந்து மித்யாத்துவத்தின் பொய்யாமையின் காரணமாகத்தான் அதாவது பொய்யுணர்தலுடைய காரணத்தினாலதான் இந்த ஜீவன் வந்து சம்சாரத்தில் இருக்கிறது. பொருளை பத்தி பொருளின் இயல்பை பற்றிய ஞானம் ஏற்படுவதில்லை, நம்பிக்கை ஏற்படுவதில்லை. பொருள் எப்படி இருக்குதோ அப்படி புரிஞ்சுக்கிறது கிடையாது. உலகம் எப்படி இருக்கிறதோ அதை அப்படி புரிஞ்சுக்கிறது கிடையாது. உலகத்தினுடைய இயல்பு எப்படி இருக்கிறதோ பகவானுடைய இயல்பு எப்படி இருக்கிறதோ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்குது இந்த ஜீவன். அதனால அனந்த அனுபந்தத்துல அனந்தனாலே மித்யாத்துவன்ற பொருள் கூட கொள்றாங்க. எங்க வந்து மித்யாத்துவம் இருக்கிறதோ அந்த மித்யாத்துவத்தின் காரணத்தினால அனுபந்தம் நிகழ்கிறதோ, அதாவது கர்மபந்தம் நிகழ்கிறதோ, அதாவது சம்சார சுழற்சி நிகழ்கிறதோ, மித்யாத்துவத்தின் காரணத்தினால் எங்கு சம்சார சுழற்சி ஏற்படுகிறதோ அதுதான் அனந்த அனுபந்தி. அல்லது எது அனந்த அனுபந்தத்தை அனந்த கர்ம பந்தத்தை முடிவில்லா வரையறையில்லா கர்ம பந்தத்தை வினைக்கட்டை ஏற்படுத்துகிறதோ அது அனந்த அனுபந்தம். ஒண்ணு வந்து மித்யாத்துவத்தின் காரணத்தினால கர்மபந்தம் ஏற்படுகிறது, அதுதான் அனந்த அனுபந்தி. இன்னொரு நோக்குல பார்க்க போனா எது வரையறையில்லா சம்சார சுழற்சியை நீட்டிக்கிறதோ அதுதான் அனந்தானுபந்தி அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இங்க படிக்கிற பாருங்க, मिथ्यात्व परिणाम के साथ साथ बंधने वाली कषाय को अनंतानुबंधी कषाय कर्म कहते हैं. இந்த அனந்தானுபந்தி உதயம் இருக்கும்போது பாருங்க என்ன ரொம்ப அதிக மித்யாத்துவம் இருக்கும் போது பாருங்க இது ஆன்மீக நோக்கில தான் பார்க்கிறோம். ஆனா சில புற ஒழுக்கங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒழுக்க அடிப்படையில் பாத்தீங்கன்னா எது சமூக அடிப்படையில் அல்லது நாட்டு நலன் அடிப்படையில் எது ஒழுக்கமாக கருதப்படுகிறதோ அது கூட இதுல வருது அப்படின்றாங்க. அந்த அனந்தானுபந்தியினுடைய உதயத்தினால என்ன ஏற்படுது, அந்த கர்மா அனந்தானுபந்தி கர்மத்தினுடைய உதயம் யாருக்கிறதோ அவன் எப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணுவான், எப்படிலாம் அவன் வந்து ஒழுக்கம் வந்து சீர்கெட்டதா இருக்கும் அப்படின்றத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். அவன் அநியாயமா நடப்பான், நியாயமா நடக்க மாட்டான், அவன் வந்து யோசிச்சு செயல்பட மாட்டான். நிறைய பேர் எப்படி வந்து ஒரு குடிகாரன் வந்து யோசிச்சு செயல்படுறது இல்லை. குடிகாரன் வந்து குடிச்சு இருக்கும்போது அவன் வந்து கொலை கூட பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஐயோ இப்படி பண்ணிட்டுமே அப்படின்ற அவனுக்கு வந்து உறுத்தல் கூட ஏற்படலாம். ஆனா அந்த எப்படி வந்து குடிகாரன் தன் நிலையை மறந்து அவன் கொலை கூட பண்ணிடுறானோ அதுக்கப்புறம் அதை வருத்தப்படுறான். அதே போலதான் மித்யாத்துவம் எனும் தௌலத் ராம்ஜி ஷடாலா என்கிற நூல்ல அப்படிதான் சொல்றாரு.
மகாமத பியோ அனாதி பூல் ஆப்புக்கோ பரமத்துவாதி அப்படின்றது. மோகம் எனும், மோகம்னா மித்யாத்துவங்க. இங்க மோகம் எனும் அந்த சாராயத்தை குடிச்சிட்டு தான் இந்த ஜீவன் தன்னையே மறந்து இந்த சம்சாரத்துல சுழண்டு இருக்கு. தன் நிலையை மறந்து, தன் இயல்பை மறந்து, தன் சுரூபத்தை மறந்து, தன் அனந்த குணங்களை, தன் வரையறையில்லா அனந்த குணங்களை மறந்து இந்த ஜீவன் சம்சாரத்தில் சுழண்டு கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார். இதெல்லாம் மித்யாத்துவத்தின் காரணத்தினால் தான் என்று அவர் கூறுகிறார். இப்படி இதெல்லாம் இவன் என்ன பண்றான், ஒரு சரியான அவனால யோசிச்சு கூட அவன் செயல்படுறது இல்லை. எவனுக்கு மித்யாத அனந்த அனுபந்தம் இருக்கிறதோ அவன் யோசிச்சு கூட செயல்படுறது இல்லை. விவேகமா அவன் செயல்படுவதில்லை. ஏன்னா மித்யாத்துவம் உதயத்தில் இருக்கிறது. உலகத்தில் எது ஒழுக்கமாக கருதப்படுவதில்லையோ, உலகத்தாருக்கு எது ஏற்புடையது அல்லவோ அதை கூட உலகத்தாருக்கு விருத்தமா செயல்படும். சமூகத்துல கூட சில செயல்கள் செய்தால் அதை ஏற்க மாட்டார்கள், அதை நிந்திப்பார்கள். அதுபோல சமூகத்துக்கு எதிராக வேலை பண்ணுவோம். அப்புறம் தர்மத்துக்கும் எதிராக பண்ணுவோம். தர்மத்துக்கு எதிராக பண்றது என்னது? மித்யாத்துவத்தை போஷிக்கிறது கூட தர்மத்துக்கு எதிராக பண்றது தாங்க. மித்யாத்துவத்தை எந்த காரியம் எல்லாம் போஷிக்குதோ, மித்யாத்துவத்தை எதெல்லாம் வளர்க்குதோ அது எல்லாமே தர்ம விருத்த காரியம்தான். எது சமயத்துவத்தை புஷ்டிக்கிறதோ, எது சமயத்துவத்தை பேக் பண்ணதோ, எது சமயத்துவத்தை பெறுவதற்கான வழிவகையை செய்கிறதோ அதுதாங்க தர்மம். எது நற்காட்சியை பெறுவதற்கான வழிவகை செய்கிறதோ அதுதான் தர்மம். தீக்காட்சி என்ன பண்ணும்? தீக்காட்சி எவனுக்கு இருக்குதோ அவன் தர்ம விருத்தமா செயல்படுவான். தேவ சாஸ்திர குருவுக்கு விருத்தமா செயல்படுவான், அவர்களுக்கு எதிராக செயல்படுவான். இதெல்லாம் அனந்த அனுபந்தம் யாருக்கு இருக்குதோ, மாரீச்சிக்கு ரிஷபதேவனுடைய பேரனா இருந்த போது அனந்த அனுபந்தம் இருந்ததுனால ரிஷபதேவருக்கு எதிராகவே செயல்படுகிறான். தர்மத்திற்கு ரிஷபதேவர் இங்க தனிநபர் வழிபாடு கிடையாது. தர்ம வீத்தராக தர்மம் இருக்கிறது பாருங்க. பொருளின் இயல்பை சரியாக எடுத்து கூறும் அறம் இருக்கிறது அல்லவா, சமணம் இருக்கிறது அல்லவா, சமண கருத்துக்கள், சமண கோட்பாடுகளுக்கு எதிராகவே அவன் பிரச்சாரம் செய்கிறான். 363 விதமான மித்யா மதங்களை தோற்றுவிக்கிறான். அது அனந்த அனுபந்தம் அவனுக்கு உதயத்தின் இருந்தது. அதன் காரணத்தினால்தான் அவன் அப்படி பண்றான். அதே ஜீவன் அப்புறம் சிங்க பரியாயத்துல அந்த அனந்த அனுபந்தம் கழியுது பாருங்க. சிங்க பரியாயத்திலையும் அனுவிரதத்தை ஏத்துக்கிறது, தன் உயிரை விடுறது, மாமிசம் சாப்பிடுறத விட்டுட்டு உயிரை விடுறது, அது பாருங்க. அது அந்த அனந்த அனுபந்தம் கழியும் போது எப்படி பாருங்க மாறிச்சுன்னா ரிஷபதேவர். அதுதான் இந்த ஜீவனுடைய பரிணாமங்களை கம்பேர் பண்ணி பார்த்தோன்னு வச்சுங்க, புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். நடைமுறை வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்கிறோம், ஒவ்வொருத்தரும் ஒரு விதம். யாருமே ஒருத்தர் இன்னொருத்தர் மாதிரி கிடையவே கிடையாது. எல்லா ஜீவனும் அது ஒரு திங்கிங் இருக்கும், அதுக்கு ஒரு சிந்தனை இருக்கும், அதுக்கு ஒரு வழியில போவோம். யாரும் இன்னொருத்தர் மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்? கர்மா வினை கட்டுறது பாருங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அது உதயத்துக்கு வர்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அதுவும் ஒரு ஜீவன் எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. கஷாய பாவம் அதிகமா இருந்தா தூக்குல கூட தொங்கிடுது, உயிரை கூட மாய்ச்சிக்குது. கஷாய பாவம் கம்மியா இருந்ததுன்னா தர்ம சிந்தனை கொஞ்சம் வருது. அந்த மந்த கஷாயம் இருக்கும்போது கொஞ்சம் தர்ம சிந்தனை வரலாம், நரசிந்தனை வரலாம். தீவிர கஷாயமா இருக்கும்போது தர்ம சிந்தனை வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் போய்விடுகிறது. அதனால கஷாயத்தை எப்பவுமே தீவிர கஷாயம் அனந்த அனுபந்தத்திற்கு காரணம். அதிகம் பற்று, மோகராக, துவேஷம் அனந்த அனுபந்தத்திற்கு காரணமாக ஆகிறது.
தேவ சாஸ்திர குருவை அவமதித்தல், கேவலி பகவானின் உபதேசத்திற்கு எதிராக முழங்குதல் அல்லது கேவலி பகவானால் எடுத்தருளப்பட்ட தர்மத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்வது கேவலியின் அவர்ணவாதம் என்று கூறுகிறார் உமாஸ்வாமி. கேவலியின் அவர்ணவாதம், கேவலிக்கு எதிராக, அவர் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லை, அவருடைய அரோபதேசத்துக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லை, சாஸ்திரத்துக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லை. இதெல்லாம் அனந்த அனுபந்தத்தை ஏற்படுத்தும். இதைத்தான் சாஸ்திரங்கள் எடுத்துக் கொடுக்கின்றன. இதெல்லாம் இந்த அநியாயம் பண்றவன், நியாய வழியில போவாதவன், விவேகம் இல்லாதவன் செயல்படுறவன், சமூகத்திற்கு எதிரான ஒழுக்கத்தை உடையவன், சமூகத்தில் எது ஏற்புடையதோ அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை உடையவன், தீயொழுக்கத்தை உடையவன், அல்லது தர்மத்திற்கு விருத்தமாக செயல்படுவன், இதெல்லாம் இந்த கஷாய பாவெல்லாம் அனந்த அனுபந்தத்தை ஏற்படுத்தும். சம்சாரம் நீடிச்சுக்கிட்டே போகும், முக்தி பெறுவதற்கான வழியே இல்லாம போயிடும். அனந்த அனுபந்தி இருக்கிறவர்களும், உதயத்தில் இருக்கிறவர்களும் சமத்துவம் கிடைக்காது, நற்காட்சியும் கிடைக்காது. அனந்தானுபந்தி, குரோதமான மாயாலோபம், இது அழிஞ்சாதான் சமயத்துவம், இது உபசமத்துல இருந்தாதான் சமயத்துவம். அத புரிஞ்சுக்கணும். இப்படி இதை சொல்றாங்க. இந்த அனந்தானுபந்தி இருக்கு பாருங்க, இது சமயத்துவத்தையும் பாதிக்கிறது, சமய தர்ஷனத்தையும் பாதிக்கிறது, சாரித்திரத்தையும் பாதிக்கிறது. யாருக்கு சமயத்துவம் இருக்கு, அதாவது யாருக்கு அனந்தானுபந்தி உதயத்துல இருக்கிறதோ, யாருக்கு அனந்தானுபந்தி கஷாய கர்மம் இருக்கிறதோ, உதயத்துல இருக்கிறதோ, அவங்களுடைய சமயத்துவமும் பாதிக்கப்படுது, நற்காட்சியும் பாதிக்கப்படுகிறது, ஒழுக்கமும் பாதிக்கப்படுது. நற்காட்சியும் அவர்கள் பெறுவதில்லை, நல்லொழுக்கத்தையும் அவர்கள் பரிபாலிப்பது. இப்படி ரெண்டுத்தையும் அந்த அனந்த அனுபந்தம் தடை செய்கிறது. அந்த பந்தம், அந்த கட்டு, வினைக்கட்டு, அனந்த வினைக்கட்டு, வரையறையில்லா அவர் வினைக்கட்டு, இப்படி அவன் நம்பிக்கையும் பொய்யான நம்பிக்கையா இருக்கு. 7 தத்துவங்கள் சார்ந்த பொருள் மேல நம்பிக்கை, 7 தத்துவங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நம்புவதில்லை. தேவசாஸ்திர குருவை நம்புவதில்லை, ஆகமங்களை நம்புவதில்லை. நம்புறதுன்னா இல்லைங்க எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க, நான் ஜெயந்தி தர்மத்துல, அது அந்த நம்பிக்கை கிடையாதுங்க. பொருளின் இயல்பை அறிந்து அதுல எந்த ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது. நற்காட்சி கேட்டு அங்கங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு தோஷமும் 8 தோஷம் சொல்லியிருக்கிறாங்க, அந்த தோஷங்கள்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் அப்புறம் தேவ மூடம், பாஷண்டி மூடம், குரு மூடம், இதெல்லாம் இருக்கக்கூடாது. 25 தோஷம் எல்லாம் சொல்லியிருக்காங்க நற்காட்சிக்கு, அதெல்லாம் இல்லாம இருந்தாதான் அது நற்காட்சி. இல்லைங்க எனக்கு ஆகமத்து மேல முழுமையான நம்பிக்கை இருக்குதுங்க, எனக்கு நற்காட்சி இருக்குதுங்க அப்படின்னு சொன்னா அவங்கவுங்கதான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நற்காட்சினா என்னன்னு சொல்லியிருக்காங்க, அதற்குண்டான தோஷங்கள்லாம் சொல்லியிருக்காங்களே, அந்த தோஷத்துல எதனா தோஷம் எனக்கு இருக்கிறதா, குணங்கள்லாம் சொல்லியிருக்காங்களே, அந்த குணம் எனக்கு இருக்கிறதா, அவங்கவுங்க தான் டெஸ்ட். ஏன்னா நற்காட்சி இருக்குதா இல்லையான்னு அவங்கவுங்களுக்கு கண்டிப்பா தெரியும், யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நமக்கு நற்காட்சி இருக்காது நமக்கே தெரியாதாங்க, அப்படிலாம் கிடையாது. இப்படி இந்த அனந்த அனுபந்தத்தை எது ஏற்படுத்துகிறதோ அதுதான் அனந்தானுபந்தி அப்படின்னு நீங்க சொல்றாங்க. திரவிய, க்ஷேத்திர, கால, பாவ அடிப்படையில அனந்த அனுபந்தம் ஏற்படுகிறது. அனந்தானுபந்தி, அதாவது அனந்த அனுபந்தம் எப்படி திரவிய அடிப்படையில, க்ஷேத்திர அடிப்படையில, கால அடிப்படையில, பாவ அடிப்படையில அனந்த அனுபந்தத்தை எது ஏற்படுத்துகிறதோ அது அனந்த அனுபந்தி கஷாயம். எந்த கஷாயம் திரவிய அடிப்படையில, க்ஷேத்திர அடிப்படையில, கால அடிப்படையில, பாவ அடிப்படையில எது அனந்த அனுபந்தத்தை ஏற்படுத்துகிறதோ அதுதான் அனந்த அனுபந்தி கஷாயம் அப்படின்னு சொல்றோம். சமூகத்திற்கு எதிராக செயல்படுறது, நாட்டுக்கு எதிராக செயல்படுறது, இதெல்லாம் கூட அதாவது இன்னும் தர்மத்துக்கு, அதுக்கப்புறம் கடைசி அப்கோர்ஸ் தர்மத்துக்கு எதிராகவும் செயல்படுறான். இதெல்லாம் அனந்த அனுபவம். ஏன்னா எப்ப ரொம்ப தீவிரமா இருக்குமோ கஷாயம் அப்பதான் நாட்டுக்கு எதிராக செயல்படுவான், சமூகத்திற்கு எதிராக செயல்படுவான், தர்மத்திற்கு எதிராகவும் செயல்படுவான். இதெல்லாம் இப்படிப்பட்ட செயல்கள் இருந்தாலே அனந்த அனுபந்தம் இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
அனந்தானுபந்தி கஷாயம் இருக்குது அப்படின்னா அவன் திரவிய கஷேத்திர கால பாவ அடிப்படையில அனந்த அனுபந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளுகிறான். அவனுக்கு அந்த அனந்தானுபந்தி கஷாயம் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால அனுபந்தம் ஏற்படும். அனுபந்தம்னா கட்டு, கர்ம வினை கட்டு, கர்ம பந்தம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக அப்பிரத்யாக்கியானாவரண கஷாயம் அப்படின்னா அனந்தானுபந்தி கஷாயம், அப்பிரத்யாக்கியானாவரண கஷாயம், அப்பிரத்யாக்கியான ஆவரண, அப்பிரத்யாக்கியான ஆவரண அப்படின்னு மூணா பிரிச்சு சொல்லலாம். இந்த சொல்ல வந்து மூணா பிரிச்சு சொல்லலாம் பொருள் கொள்வதற்காக. அப்படி நாம் சொல்லலாம் அப்பிரத்யாக்கியான ஆவரண, அப்பிரத்யாக்கியான ஆவரண. இப்போ பிரத்யாக்கியானம் அப்படின்னா கிஞ்சித் தியாகம். கிஞ்சித் தியாகம்னா கொஞ்சம் தியாகம் பண்றது, கொஞ்சம் விரதங்களை மேற்கொள்வது, சிறிது விரதங்களை மேற்கொள்வது. சிறிது விரதங்கள் தான் தேச விரதம், அணு விரதம், இதெல்லாம் வந்து சிறிது விரதங்கள். இதுதான் வந்து பிரத்யாக்கியானம். அதாவது தேச விரதத்தை கடைபிடித்தல், அணு விரதத்தை கடைபிடித்தல், 5ஆம் குணஸ்தானத்தில் இருந்து கொண்டு தேச விரதத்தை கடைபிடித்தல், சிறிதளவு இல்லறத்தில் இருந்து கொண்டு இல்லற தர்மத்தை பின்பற்றி கொண்டு அணுவிரதத்தை கடைபிடித்தல், முடிந்த அளவு விரதத்தை கடைபிடித்தல், ஓரளவு விரதங்களை கடைபிடித்தல், அதன் பெயர் தேச விரதம் என்று கூறுகிறார். சமய திருஷ்டி ஏற்கனவே ஆயிட்டான். முடிந்த அளவு ஒழுக்கத்திலையும் வந்து அவன் முடிந்த அளவும் வந்து அவன் விரதங்களை கடைபிடிக்கிறான். அவன் நிலைக்கேற்ப அவன் விரதங்களை கடைபிடிக்கிறான். அதுதான் வந்து தேச விரதம் என்று கூறுவார்கள். இப்படி தேச சாரித்திர நிலைன்னு சொல்லுவாங்க இத, அல்லது சயம அசயம நிலை, சயம நிலை என்றோம். கொஞ்சம் வந்து அவனுக்கு வந்து ஒழுக்கம் இருக்குது, கொஞ்சம் சாரித்திரம் இருக்குது, கொஞ்சம் சாரித்திரம் இல்லை. எப்படி? சகல சாரித்திரம் கிடையாது, முனிவர்களுக்கு இருக்கிற சகல சாரித்திரம் அவனுக்கு கிடையாது. ஆனா தேச சாரித்திரம் இருக்கு, தேச சம்யமம் இருக்குது, தேச விரதம் இருக்கிறது. தேச விரதம் இங்க வந்து சில நேரங்கள்ல இதுக்கு வேறு வேற பொருள் இருக்கலாம். இங்க ஒரே பொருளாவே நான் அதை சொல்றேன். நான் இங்க தேச விரதம் இருக்கிறது, தேச சமீபம் இருக்கிறது, தேச சாரித்திரம். ஓரளவு பகுதியளவு அவனுக்கு வந்து அந்த இல்லற நிலைக்கு ஏற்ப, 5ஆம் குணஸ்தானத்திற்கு ஏற்ப, அவன் நிலைக்கு ஏற்ப அவனுக்கு வந்து அந்த ஒழுக்கம் இருக்கிறது, நடத்தை இருக்கிறது, சாரித்திரம் இருக்கிறது. ஆனா முனிநிலைக்கு ஏற்ற சகல சமயமும் இருக்கிறது அல்லவா, சகல சாரித்திரம் இருக்குது அல்லவா, மகாவிரதம் இருக்குது, அது கிடையாது. அதனால சம்யம அசம்யம நிலை. சம்யமனா வந்து ஒழுக்கம் இருக்கிறது, அசம்யமம்னா வந்து ஒழுக்கம் இல்லாம இருக்கிறது. சயம நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது சம்யம அசம்யம நிலைன்னு சொல்லுவாங்க, அல்லது தேச சாரித்திர நிலைன்னு சொல்லுவாங்க. இப்படி இப்போ விரதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவ விரதம்னா என்ன? பாவ விரதம் சொல்லுங்க, அல்லது பாவ சாரித்திரம். உள்ள ஏற்படுற வீதராக நிலை இருக்கு பாருங்க, பற்றற்ற நிலை இருக்கு பாருங்க. ஆண்மனில் ஏற்படுகிற பற்றற்ற நிலை, விரதங்களை பரிபாலிப்பதனால், ஒழுக்கத்தை கடைபிடிப்பதனால் உள்ளே ஏற்படும் வீதராக பரிணதி, வீதராக நிலை இருக்கு பாருங்க, அதுதான் வந்து பாவ விரதம் அல்லது பாவ சாரித்திரம். திரவிய விரதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நம்ம மேற்கொள்ற எல்லா விரதங்கள்ல அது வந்து இரவுல சாப்பிடுறத விட்டுறதா இருக்கலாம், அஷ்ட மூல குணங்கள், அது ரொம்ப பேசிக்கானது நான் சொல்றேன், அஷ்ட மூல குணங்களை கடைபிடிக்கிறதா இருக்கலாம். இப்படி வந்து இதுதான் வந்து திரவிய விரதம் அப்படின்னு சொல்றாங்க. வெளியே நம்ம வந்து உபவாசம் இருக்கிறோம், புரோஷத உபவாசம் இருக்கிறோம், அல்லது சாமாயிக்க இருக்கிறாங்க, புரோஷத உபவாசம் செய்யறாங்க, அல்லது அதிதி சம்பிவாக விரதத்தை கடைபிடிக்கிறார்கள். இதெல்லாம் வந்து திரவிய விரதம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த விரதங்களினால் உள்ளே ஏற்படும் வீதராக பரிணதி, அதன் பெயர்தான் பாவ விரதம் அல்லது பாவ சாரித்திரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்றது இங்க சொல்றாங்க. அது வந்து என்ன அப்படின்னா, பிரத்யாக்கியான், இங்க வந்து நம்ம பேசுறோம் அப்பிரத்யாக்கியானாவரணம் அப்படின்றத பத்தி நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ அப்பிரத்யாக்கியான ஆவரணம், மூணாவது வேர்டு வந்து இதுல வந்து கவர் பண்றது. ஆவரணம் அப்படின்றது வந்து கவர் பண்றது, தடை பண்றது. இது தடை பண்ணதோ அதுதான் ஆவரணம்.
இப்படி எந்த கஷாயம் ஆண்மனனுடைய தேச சம்யம சாரித்திரத்தை மறைக்குதோ அதுதான் வந்து அப்பிரத்யாக்கியானாவரணம். தேச சம்யமத்தையே மறைக்குதோ, அதாவது தேச சம்யமத்தை மறைக்குது அப்படின்னா பகுதியளவு மறைக்குது, பகுதியளவு வந்து மறைக்கிறது இல்லை. அதனாலதான் ஓரளவு விரதங்களையும் கடைபிடிக்கிறான். இல்லற நிலைக்கேற்ப அவன் விரதங்களை கடைபிடிக்கிறான். பகுதியளவு அவனால கடைபிடிக்க முடிவதில்லை. மகாவிரத நிலைக்கு ஏற்ப, அதாவது துறவர நிலையில எந்த விரதங்களை கடைபிடிப்பாங்களோ சகல விரதத்தை அதை கடைபிடிக்க முடியல. அதனாலதான் அப்பிரத்யாக்கியான ஆவரண கஷாய கர்மம் இருக்கும் பொழுது, உதயத்துக்கு இருக்கும் பொழுது அவனால அவனுடைய தேச சம்யமம் பாதிக்கப்படுகிறது. பகுதியளவு பாதிக்கப்படுது. பகுதியளவு எந்த அளவு பாதிப்பு இல்லையோ, பிரத்யாக்கியானம்னா விரதத்தை கடைபிடிக்கிறது, அப்பிரத்யாக்கியானம்னா விரதத்தை கடைபிடிக்காம போயிடுறது. ஏன் காரணம் என்ன? அங்க ஆவரணம் இருக்கு, கஷாயத்தினுடைய ஆவரணம் இருக்கு, கஷாயத்தினுடைய தடை இருக்கு. பிரத்யாக்கியானத்துக்கு தேச விரதம் இல்ல தேச சாரித்திரம் பொருள். அப்பிரத்யாக்கியானம்னா பகுதியளவு அந்த விரதத்தை கடைபிடிக்காம போயிடுறது. இல்ல கடைபிடிக்காம போயிடுது. இல்லைன்னு அர்த்தம். சமஸ்கிருத மொழியில ஆக்கு வந்து ஆப்போசிட்டான மீனிங் எப்பவுமே. தமிழ்ல கூட அநீதி அநியாயம் அப்படின்னு சொல்றோம்ல, நியாயத்துக்கு அநியாயத்துக்கு, நியாயம் அநியாயம், நீதி அநீதி அப்படின்னு சொல்றோம்ல, சேர்த்தாலே வந்து அது ஆப்போசிட் மீனிங்ல வந்துடும், எதிர்மறையான பொருள் அதுக்கு வரும். ஸோ பிரத்யாக்கியானன்றது வந்து தேச விரதம், अप्रत्याख्यान அந்த தேச விரதத்தை கூட கடைபிடிக்காம போயிடுது. அப்படி जीव के देश संयम रूप चारित्र परिणामों को आवृत करने अर्थात ढकने में निमित्त होने वाले कर्म को अप्रत्याख्यानावरण कषाय कर्म कहते हैं என்று சொல்கிறார்கள். ஆன்மனுடைய தேச சம்யமம் அல்லது தேச சாரித்திரத்தை எது மறைக்குதோ, அது மறைக்கிறதுக்கு எது நிமித்தமா இருக்குதோ அந்த கஷாய கர்மத்தை தான் வந்து அப்பிரத்யாக்கியானாவரண கஷாய கர்மம், அப்பிரத்யாக்கியானாவரண கஷாய வினை என்று கூறுகிறார். இது பகுதியளவு விரதத்தை வந்து மறைக்குது, பகுதியளவு மறைக்கிறது இல்லை, அது வெளிப்பாட்டுல இருக்கும், அதை கடைபிடிக்கிறோம். பகுதியளவு மறைக்குது, அதுதான் அப்பிரத்யாக்கியானாவரண கஷாய கர்மம். அடுத்தது பிரத்யாக்கியானாவரண கஷாயம். அனந்தானுபந்தி பார்த்துட்டோம், அப்பிரத்யாக்கியானாவரணம் பார்த்துட்டோம், பிரத்யாக்கியானாவரணம். பிரத்யாக்கியானம் அப்படின்னா இங்க அர்த்தம் என்ன எடுத்துக்கணும்? முதல்ல வந்து பிரத்யாக்கியானத்துக்கு அங்க எடுத்துக்கணும், தேச விரதம் எடுத்துக்கணும். அப்பிரத்யாக்கியானத்துல இருக்கிற பிரத்யாக்கியானத்துக்கு வந்து தேச விரதம் அல்லது தேச சாரித்திரம் அப்படின்றது எடுத்துக்கணும். இங்க பிரத்யாக்கியானாவரணத்துல பிரத்யாக்கியானத்துக்கு மீனிங் என்ன எடுக்கணும் அப்படின்னா சகல சாரித்திரம் அல்லது சகல சையமம் அப்படின்னு எடுத்துக்கணும். சகல சையமம் சொல்லுவாங்க, சகல சாரித்திரம் சொல்லுவாங்க, அல்லது சம்யமம் சொல்லுவாங்க. சகல சம்யமம் சகல சாரித்திரம் அப்படின்னு சொல்றது உண்டு. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மனுடைய சகல சாரித்திர வடிவ பரிணாமங்கள் இருக்கின்றனாலவா அத வந்து எது தடை செய்கிறதோ, முழுமையான ஒழுக்கத்தை சகல சாரித்திரம் சொல்லுவாங்க. முழுமையான ஒழுக்கம் வந்து முனிவர்களுக்கு இருக்கிற, முனிவர்கள் கடைபிடிக்கும் சகல சாரித்திரம். அப்படிப்பட்ட சகல சாரித்திரத்தை எது தடை செய்கிறதோ அப்படிப்பட்ட கஷாய கர்மத்தை பிரத்யாக்கியானாவரண கஷாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உதயத்துல இருந்துன்னு வச்சுங்க, பிரத்யாக்கியானாவரண கஷாய கர்மம் உதயத்துல இருக்குன்னு வச்சுங்க, யாருக்கு உதயத்துல இருக்குதோ அவங்க வந்து சகல சம்யமத்தை வந்து அவங்களுக்கு கடைபிடிக்க முடியாது. முனிவர்களுக்கு இருக்காது. ஆனா எல்லா முனிவர்களுக்கும் வந்து இந்த பிரத்யாக்கியானாவரண கஷாய கர்மம் இல்லை அப்படின்னு கிடையாது. முனிநிலை வெளி தோற்றத்தால வந்து முனிநிலை ஏத்துக்கணும் கூட இருப்பாங்க. ஆனா உள்ள சகல சம்யமத்தை கடைபிடிக்கிறாங்களா அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். இதை நம்ம வந்து பார்த்து கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஏன்னா ஒழுக்கங்கள்லாம் சிலதெல்லாம் வந்து அவங்களுக்கு, ஏன்னா அதுல இருக்கிற தோஷத்தை வந்து மற்றவங்க கடைபிடிக்க முடியாது, அதாவது கண்டுபிடிக்க முடியாது. சாரி. ஆனா வந்து யாரு வந்து அவங்க கடைபிடிக்கிறாங்களோ, சகல சம்யமத்தை சகல விரதத்தை யாரு கடைபிடிக்கிறாங்களோ அதுல என்ன தோஷம் ஏற்படுதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் வந்து அவங்க வந்து
பரிகாரம் பிராயசித்தெல்லாம் அவங்க பண்ணிக்கிறாங்க. மற்றவங்களுக்கு இது தெரியலன்னா அவங்க பிராயசித்தம் பண்றது இல்லை அப்படின்லாம் கிடையாது. இது குற்ற உணர்வு பிராயசித்தம்னா குற்ற உணர்வு இருக்கிறவங்க தானே அங்க பிராயசித்தம் பண்ணுவாங்க. ஏன் சிராவக நிலையிலே இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. தினமும் பெருக்கும் போது, கூட்டும் போது, பாத்திரம் கழுவும் போது உயிர் வதையெல்லாம் ஏற்படுகிறது. அதனாலதான் பல வடமொழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் தமிழ்ல கூட இருக்கிறது. அதுல பார்த்தீங்கன்னா தினமும் வந்து நான் செய்த பாவங்கள்லாம் கழியட்டும் அப்படின்ற சமயக பாடம் முதலானவை எழுதப்பட்டு இருக்கின்றன. சிராவகன் கூட சமயக பாடெல்லாம் படிக்கலாம். ஏன் அதை படிக்கிறாங்க? ஏன்னா தினமும் வந்து ஆரம்ப வாழ்க்கையில், அதாவது ஆரம்பம் அல்லது உத்தியோகி தொழில் இதெல்லாம் பண்ணும்போது இம்சை நடைபெறுகிறது. சங்கல்பமா இம்சை பண்றது கிடையாது, வேணும்னே இம்சை பண்றது கிடையாது. நான் உயிர்வதை செய்தே தீருவேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு உறுதிமொழி எடுத்துக்கலாம் கொள்றது இல்லை. ஆனா வந்து அவன் வியாபாரம் செய்யும் போது, அல்லது வந்து வீட்டுல எதனா வேலை செய்யும் போது, அல்லது வீட்டு துடைக்கும் போது, பெருக்கும் போது, அல்லது உணவு தயாரிக்கும் பொழுது வந்து உயிர்வதை ஏற்படுகிறது. அதெல்லாம் கழியட்டும் அப்படின்ற எண்ணத்தோட தான் இருப்பான் சிராவகன். இல்லறத்துல இருக்கிற இல்லற தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் அப்படி நினைப்பது உண்டு. அதே போல முனி நிலையில இருக்கிறவங்க வந்து அவங்களும் பிராயசித்தம் பண்றாங்க. எதனா தவறு, அவங்க வந்து அந்த சாரித்திரத்தை கடைபிடிக்கிறதுல எதனா தவறு இருந்தா அதை வந்து அவங்க பிராயசித்தம் பண்றாங்க. இப்படி இங்க பிரத்யாக்கியானாவரணத்தை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். எது சகல சயமத்தை வந்து சகல சமய பரிணாமங்களை வந்து எது வந்து தடை செய்கிறதோ, தடை செய்வதற்கு எது நிமித்தமாக இருக்கிறதோ அதுதான் வந்து பிரத்யாக்கியானாவரண கஷாய கர்மம் அப்படின்னு சொல்லலாம். பிரத்யாக்கியானாவரண கஷாய கர்மம் உதயத்துல இருக்கும் பொழுது சகல சம்யமத்தை கடைபிடிக்க முடியாது. அது உதயத்துல இல்லைன்னா தான் சகல சயமம், சகல சாரித்திரம். முனி நிலையில தான் சகல சாரித்திரம் உண்டு, இல்லற நிலையில் கிடையாது அப்படின்றது நம்ம புரியும். அப்பதான் அது பரிபாலிக்கப்படும். பிரத்யேகனாவரணம் இல்லைன்னா தான் சகல சாரித்திரம் பரிபாலிக்கப்படும். அது உதயத்துல இருந்தா பரிபாலிக்க முடியாது. ஏன்னா அது வந்து சகல விரதத்தை வந்து பரிபாலிக்கிறதுல வந்து தடையா இருக்குது, ஆவரணத்தை ஏற்படுத்துது. அந்த பிரத்யேகத்துல சகல, இங்க வந்து சகல விரதம்னா தான் இங்க வந்து பிரத்யேகனாவரணத்துக்கு பொருள் என்ன அப்படின்னா சகல விரதம், சகல சாரித்திரம். அதுக்கு இது வந்து தடையாக இருக்கிறது, ஆவரணமாக இருக்கிறது அப்படின்னு இங்க சொல்றாங்க. அடுத்தது சஞ்சுவலன கஷாய கர்மம். அனந்தானுபந்தி அனந்த சம்சார பந்தத்தை ஏற்படுத்துறது. மித்யாத்துவம் காரணத்தினால அனந்த அனுபந்தம், வரையறையில்லா சம்சார சுழற்சிக்கு உண்டான வெணிக்கட்டு ஏற்படுகிறது. அப்பிரத்யாக்கியானாவரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பிரத்யாக்கியானாவரணத்துல அது தேச சாரித்திரத்தை அது வந்து தடை செய்யுது. தேச சாரித்திரம் தான் பரிபாலிக்கப்படுகிறது, தேச சாரித்திரம் பரிபாலிக்கப்படலை. ஓரளவு வந்து விரதங்கள் பரிபாலிக்கப்படுகின்றன, பகுதி அளவு பரிபாலிக்கப்படுவதில்லை. ஏன்னா அங்க வந்து உதயம் இருக்கிறது, அப்பிரத்யாக்கியானாவரண கஷாய கர்மத்தின் உதயம் இருக்கு. முனி நிலையில பிரத்யாக்கியானாவரண கஷாய கர்மம் போச்சுன்னா அங்க வந்து சகல சாரித்திரம் பரிபாலிக்கும். ஆனா பிரத்யாக்கியானாவரண கஷாயம் உதயத்துல இருக்குதுன்னா அங்க சகல சாரித்திரம் பரிபாலிக்கப்படுவதில்லை, முழுமையான அந்த சாரித்திரம் பரிபாலிக்கப்படுவது. அடுத்தது சஞ்சுவலன கஷாயம். இத பலமுறை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அனந்தானுபந்தின்றது வந்து ஒரு பாறை மேல போட்ட கோடு மாதிரி அவ்வளவு ஸ்ட்ராங் ஆனது. எப்படி பாறை மேல ஒரு கோடு போட்டோம் எதனா எழுதுன்னு வச்சுங்க, அது அழிவாழியாது கோடு போட்டது பல வருடங்களுக்கு பல காலங்களுக்கு அப்படியே இருக்கும். அடுத்தது வந்து மணல் மேல போட்ட கோடு மாதிரி. அடுத்தது தண்ணி மேல போட்ட கோடு மாதிரி. இன்னொன்று வந்து இந்த சாம்பல் மாதிரி அப்படின்னாங்க, அதாவது திரி எரிஞ்சு சாம்பல், அதாவது அந்த வைக்கப்போர் கட்டுவாங்கல்ல, வைக்கப்போர் கட்டுறதுக்கு அந்த பிரி தானே அது, அந்த பிரி எரிச்சிட்டோன்னு வச்சுங்க, எரிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கருப்பா அப்படியே நிற்கும். ஆனா கையில தொட்டிங்கன்னு வச்சுங்க அப்படியே போடுற இடம் எல்லாம் காத்துல கூட பறந்து போயிடும். அது போலதான் சஞ்சுவலத்தினுடைய எஃபெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சஞ்சுவலனம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது கிடையாது. எப்படி அனந்தானுபந்தி ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க, அனந்த அனுபந்தத்தை ஏற்படுத்துறதுக்கு.
அது அப்படியே பாறை மேல போட்ட கோடு மாதிரி, பாறை மேல எழுதின மாதிரி அவ்வளவு சம்சார பந்தத்தை ஏற்படும். அப்புறம் மணல் மேல போட்டது இருக்கும். காத்து ரொம்ப ஹெவியா காத்து இல்லாத வரலாம் அது மணல் மேல போட்டு போட்டீங்கன்னா பல மணி நேரம் வரலாம் இருக்கலாம். ஒரு நேரத்துல வந்து சில நாள்கள் இருக்கலாம். ரொம்ப அதிகம் காத்து இல்ல. அப்புறம் தண்ணி மேல போட்ட கோடு. அது உடனே அழிஞ்சிடுது இல்ல. ஏன்னா அங்க வந்து சகல சமயமும் பரிபாலிக்கப்படுகிறது. அதனால கஷாயம் கம்மியா தான் இருக்கும். அதனுடைய எஃபெக்ட் வந்து எவ்வளவு அதிகம் எவ்வளவு கம்மின்றதுக்காக இப்படிப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க. அனந்தானுபத்தி வந்து பாறை மேல போட்ட கோடு மாதிரி, பிரத்யாக்கியானாவரணம் வந்து மணல் மேல போட்ட கோடு மாதிரி. அடுத்தது வந்து பிரத்யாக்கியானாவரணன்றது வந்து தண்ணி மேல போட்டது மாதிரி அப்படி உடனே மறைஞ்சிரும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது வந்து இந்த சாம்பல் பிரி இருக்கு பாருங்க, அதாவது வைக்க போற கட்டுற அந்த பிரி பாருங்க, அதை எரிச்சதுக்கு அப்புறம் அது அப்படியே நிற்கும். பிளாக் கலர்ல அப்படியே பிரி மாதிரியே நிற்கும். அப்படியே போய் தொட்டாங்கன்னா யாரும் தொட்டாங்கன்னா புசுக்குன்னு அப்படியே காத்துல போகும். சஞ்சோலனத்துக்கு அவ்வளவு எஃபெக்ட் கிடையாது. ஆனா வந்து சஞ்சோலனம் உதயத்துல இருக்குது. அது யதாக்கியாத சாரித்திரத்தை மட்டும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அது சஞ்சோலன கஷாயம் வந்து உதயத்துல இருந்ததுன்னா யதாக்கியாத சாரித்திரத்திலேயே ரொம்ப வந்து ஆழ்ந்த நிலைங்க அது. அப்படின்னு இங்க சொல்றாங்க. இங்க பாருங்க, நான் படிக்கிறது. अच्छी रीति से समना, अच्छी रीति से ज्वलना, प्रकाशित होना, जीव के सकल संयम परिणामों के साथ जो अच्छी तरह से प्रकाशित होती है रह सकती है. அதாவது சகல சமயமும் பரிணாமமும் இருக்கும், சகல சாரித்திரமும் இருக்கும், அதா கூட கஷாயமும் இருக்கும். ரொம்ப மைன்யூட்டானது. அது வந்து ஒரு முனிவருக்கு சஞ்சலன கஷாயம் இருக்குன்னு நம்மளால பார்த்தெல்லாம் சொல்ல முடியாதுங்க. இதெல்லாம் வந்து வெளிப்புறத்துல தெரியவே தெரியாது. சஞ்சலன கஷாயத்தினுடைய உதயம் இருக்குது அப்படின்னு. ஏன்னா அது வந்து சஞ்சலன கஷாயம் மேல் குணஸ்தானங்கள்ல தான் சஞ்சலன கஷாயம் இருக்குது. லோபாந்த கஷாயம் 10வது குணஸ்தானத்துல போகுது அப்படின்னு சொல்றாங்க, லோபம். இப்படி மேல் குணஸ்தானங்கள்ல தான் வந்து அந்த சஞ்சலன கஷாய கர்மம் இருக்குது. ஆனா சகல சைமியமும் பரிவாள சகல சைமியமும் இருக்குது, சகல சாரித்திரமும் இருக்குது, அதான் கூட கஷாயமும் இருக்குது. அது அவ்வளவு மைன்யூட்டானது. அதனாலதான் சொல்றாங்க அதனுடைய எஃபெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அது அந்த சாம்பல் மாதிரிதான், சாம்பல் பிரி மாதிரிதான் இருக்குது. ஆனா போயிடும், சீக்கிரம் போயிடும், அது கண்டிப்பா போயிடும். இப்ப பாருங்க, அதாவது கொஞ்ச நாள் தான் சம்சாரத்துல இருப்பாங்க, அவங்க நிறைய நாள் வந்து சம்சாரத்துல இருக்க மாட்டாங்க. யார் அனந்தானுபந்தி அப்பிரத்யாக்கியானாவரண பிரத்யாக்கியானாவரத்தை ஒழிச்சிட்டாங்களோ அவங்க ஷியோர்லி, ஏன்னா அவங்க வந்து சம்சாரத்துல, அதாவது அவங்க நற்காட்சியை பெற்று மேல்நிலைக்கு வந்துன்னு இருக்காங்க, முக்தி பாதையில முன்னேறிட்டு இருக்காங்க. அதனாலதான் அனந்தானுபந்தி போயிடுச்சு, அப்பிரத்யாக்கியானாவரணம் போயிடுச்சு, பிரத்யாக்கியானாவரணம் போயிடுச்சு, சஞ்சலனம் மட்டும் தான் இருக்குது. நற்காட்சி கிடைச்சதுக்கு அப்புறம் அர்த்த புதுகல பராவர்த்தன காலம் தானே சம்சாரத்துல இருக்கிறாங்க அவங்க நிறைய. அதாவது அதுலயும் வந்து அனந்தானுபந்தி அப்பிரத்யாக்கியானாவரணம் பிரத்யாக்கியானாவரணம் வந்து அவங்க மோட்ச மார்க்கத்துல மேல்நிலைக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க 6-7 குணஸ்தானங்கள்ல தாண்டி முனி நிலையில இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க சீக்கிரமாவே அரஹந்த நிலை அடைய போறாங்க, மோட்சத்தை அடைய போறாங்கன்னு அர்த்தம். அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அங்க சகல சாரித்திரமும் சஞ்சலனத்துல சகல சாரித்திரம் இருக்குது, அதா கூட கஷாய உணர்வும் இருக்குது. ரொம்ப மைன்யூட்டானது. எப்படிப்பட்ட கஷாயங்க? நம்மளுக்கு இருக்கிற கஷாயம் இல்ல, நம்மளுக்கு இருக்கிற கஷாயம் இல்ல, நம்மளுக்கு இருக்கிறது வந்து அனந்த அனுபந்தத்தை ஏற்படுத்துற கஷாயங்க. அத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, जीव के सकल संयम परिणामों के साथ जो अच्छी तरह से प्रकाशित होती है रह सकती है, இதுதான் வந்து சஞ்சலன்றாங்க. जो सकल संयम परिणामों के घात में निमित्त नहीं होती है. இது சகல சம்யமத்தை கூட பாதிக்கிறது கிடையாது. சஞ்சலன கஷாய கர்மம் அங்க பாருங்க, அப்பிரத்யாக்கியானாவரணம் தேச விரதத்தையே பாதிக்குது, தேச சாரித்திரத்தை பாதிக்குது. பிரத்யாக்கியானாவரணம் சகல சாரித்திரத்தை பாதிக்குது முனிநிலை. சஞ்சலனம் சகல சாரித்திரத்தை கூட பாதிக்கிறது இல்லை. எதை பாதிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க அதுதான் இங்க சொல்றாங்க பாருங்க. இது சகல சமயத்தோடு இருக்கும். ஆனா ஒரு உயிரினுடைய யதாக்கியாத்த பரிணாமம் இருக்கு பாருங்க, இது வந்து சாரித்திரத்திலேயே ரொம்ப உயரிய நிலைங்க. யதாக்கியாத்த சாரித்திரம் வந்து சாரித்திரத்திலேயே உயரிய நிலை, உயரிய ஒழுகுதல் நிலை. அந்த யதாக்கியாத்த சாரித்திரம் இருக்கு பாருங்க,
அந்த வீத்தராக அந்த யதாக்கியாத சாரித்திரம் அப்படின்னு ரொம்ப அதிகம் மேன்மையான அந்த வீதராக பரிணாதி இருக்கு பாருங்க, வீதராக பரிணாமம் பற்றற்ற நிலை இருக்கு பாருங்க, அது ஏற்படுறத மட்டும்தான் இது வந்து காத்தம் பண்ணும், தடை செய்யும். இது வந்து கஷாயம், அதனால கண்டிப்பா தடை செய்யும். ஆனா ரொம்ப அதிகம் தடை செய்யறது கிடையாது. சகல சாரித்திரத்தெல்லாம் தடை செய்யறது கிடையாது. அந்த சகல சாரித்திரத்திலேயே என்ன சொல்றீங்க, ரொம்ப அந்த யதாக்கியாத சாரித்திரம், உயரிய சாரித்திரம், ரொம்ப உயரிய தன் நிலை. யதாக்கியாத்தன்னா வந்து தன் நிலை எதுவோ அதுல இருக்கிறது, அது பேர் தான் யதாக்கியாத சாரித்திரம். தன் நிலையில், ஆன்மா தன் நிலையில் இருப்பது, தன் நிலையில் ஆழ்தல், அது பேர் தான் யதாக்கியாத சாரித்திரம். அந்த யதாக்கியாத சாரித்திரம் வந்து அனந்த நிலையிலையும் யதாக்கியாத சாரித்திரம். இப்படி யதாக்கியாத சாரித்திரத்தை எது பாதிக்கிறது? மற்ற சாரித்திரம் சகல சாரித்திரத்தை பாதிக்கிறது இல்ல, யதாக்கியாத சாரித்திரத்தை மட்டும் பாதிக்கிறது, அதை மட்டும் தடை பண்ணுது. அப்படிப்பட்ட கஷாயத்தை தான் வந்து சஞ்சுலன கஷாயம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த கஷாய கர்மம் வந்து இப்படிப்பட்ட யதாக்கியாத சாரித்திரத்தை பாதிக்கிறதோ அதுதான் வந்து சஞ்சுலன கஷாய கர்மம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து இதை பத்தி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அனந்தானுபந்தி பத்தி பேசணும், அப்பிரத்யாக்கியானாவரணம், பிரத்யாக்கியானாவரணம், சஞ்சுவலனம், இதை பத்தி பேசணும். அடுத்ததாக இன்னும் சில டேர்ம் வேர்ட்ஸ் குணஸ்தானம் சம்பந்தமாக 1-2 டேர்ம் வேர்ட்ஸ் இருக்கு, அதையும் பார்க்கலாம். இப்போ க்ஷயோபசமம்னா க்ஷயோபசமம், இதுல வந்து க்ஷயமும் எதுல வந்து க்ஷயமும் ஏற்படுகிறதோ உபசமமும் ஏற்படுகிறதோ, எதில் கர்ம வினை கெடுதலும் ஏற்படுகிறதோ, நஷ்டமடைதல், கெடுதல்னா நஷ்டமடைதல், அதாவது விரைமாகிறது, அதாவது கழிஞ்சிருது. எதுல வந்து அழிதலும் ஏற்படுகிறதோ தணிதலும் ஏற்படுகிறதோ, தணிதல்னா வந்து அமுங்கி இருக்கிறது, சப்ரஸ் ஆயிருக்குது, எப்போனாலும் வெளிவரும், அதுதான் வந்து க்ஷயோபசம நிலை. நம்ம க்ஷயோபசமன்ற வேர்டு வந்து ரொம்ப அதிகம் யூஸ் பண்றோம். நம்ம இந்த குழந்தைக்கு க்ஷயோபசமம் அதிகமா இருக்கிறது, புரிதல் அதிகமா இருக்கிறது, அறிதல் அதிகமா இருக்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமா இருக்கிறது. க்ஷயோபசமன்ற வேர்டு வந்து கொஞ்சம் தர்மத்தை படிச்சவங்க கூட க்ஷயோபசமன்ற வேர்டை வந்து நிறைய யூஸ் பண்றது. இப்ப பாருங்க, க்ஷயோபசமம்னா என்ன? க்ஷயோபசமத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிகழ்காலத்துல நிகழ்காலத்துல பாத்தீங்கன்னா சர்வகாத்தி ஸ்பர்தகம் இருக்கு பாருங்க, அதாவது மொத்தத்தையும் அழிக்கிறோம். மொத்தத்தையும் அழிக்கிறதுனா என்னதுங்க? அந்த கர்ம வினை இருந்தா அந்த குணம் வந்து ஃபுல்லா வந்து வெளிப்பாட்டுக்கு வரவே வராது, அது கொஞ்சம் கூட வெளிப்பாட்டுக்கு வராது, ஃபுல்லாவும் வெளிப்பாட்டுக்கு வராது. ஃபார் எக்ஸாம்பிள், கேவல ஞானாவரண கர்மம். கேவல ஞானாவரண கர்மம் வந்து உதயத்துல இருக்குதுன்னு வச்சுங்க, நமக்கு எல்லாம் கேவல ஞானாவரண கர்மம் உதயத்துல இருக்குதுங்க, அதனாலதான் நம்மளுக்கு கேவல ஞானம் கிடைக்கலங்க. அந்த கேவல ஞானாவரண கர்மம் உதயத்துல இருந்ததுன்னா கேவல ஞானம் கொஞ்சோண்டு வந்துருச்சுங்க, எனக்கு இன்னும் மிச்சம் ஒரு 75% இன்னும் பாக்கிங்க, அது போலாம் கிடையாது. கேவல ஞானம் ஏற்பட்டா 100% ஏற்படும், இது ஏற்படலைன்னா 0%. இதுதான் சர்வகாத்தி ஸ்பர்தகங்க. அழிச்சா மொத்தத்தையும் அழிச்சு வச்சிடும். உதயத்துல இருந்ததுன்னா மொத்தத்திலையும் வந்து அது அழிச்சிடும், அந்த குணத்தை வந்து அழிச்சு வச்சிடும். அதாவது அது வந்து வெளிப்பாட்டுக்கு வரத்து கூடாது. கேவல ஞானம்ன்றது என்னது? ஞானத்தினுடைய முழுமையான வெளிப்பாடு, அவ்வளவுதானேங்க. ஞானம் ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கு, ஞான குணம் ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கு. கேவல ஞானம் ஒண்ணு நம்ம தவம் செய்யறதுனால அல்லது முனிநிலை ஏற்கிறதுனால தவம் செய்யறதுனால ஆகாயத்துல இருந்து ஒண்ணு கேவல ஞானம் வர்றது கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற ஞான குணத்தினுடைய பரியாயம் தான் கேவல ஞானம். முழு ஞான குணத்தினுடைய முழு வெளிப்பாடு, அவ்வளவுதான். முழு திறனையும் வந்து அது பெற்றுடுது. அது பொட்டன்ஷியலா இருக்கிறது ரியாலிட்டியில அது பெற்றுடுது. அத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி இங்க வர்த்தமான காலம்னா நிகழ்காலங்க, நிகழ்காலத்துல சர்வகாத்தி ஸ்பர்தகங்கள் வந்து உதயத்துக்கு வராது. உதயத்துக்கு வராது இருக்கிறது தான் வந்து உதயாபாவி க்ஷயம் அப்படின்றோம். அப்புறம் எதிர்காலத்துல உதயத்திற்கு வர வேண்டிய சர்வகாத்தி ஸ்பர்தகங்களுக்கு பாருங்க, அது சத்தாவில தான் இருக்கும். அதுதான் வந்து உதயாபாவி க்ஷயம் அப்படின்ற சதவஸ்தா ரூப் உபசமம் அப்படின்னு சொல்லுவாங்க. சத் அவஸ்தா ரூப் உபசமம் அப்படின்னா என்னங்க? சத்தாவில் இருக்குங்க, அமுங்கி இருக்கும். அது சத் அவஸ்தா ரூப் உபசம், சத்தாவில் இருக்கும், உபசமத்துல இருக்கும்னா அமுங்கி இருக்கும், தனிந்து இருக்கும், உதயத்துக்கு வர அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்போ க்ஷயோபசமம்
என்றால் என்ன என்பதை பற்றி நாம் சர்ச்சை செய்து கொண்டிருக்கிறோம். நிகழ்காலத்துல சர்வகாத்தி ஸ்பர்தகங்கள் உதயத்திற்கு வராமல் இருக்கிறது. உதயத்துக்கு வராமல் இருக்கிறது அதுதான் க்ஷயம் அப்படின்றாங்க. பாயிண்ட் நம்பர் 1. ஆனா உண்மையிலே க்ஷயம் கிடையாதுங்க. க்ஷயம் வந்து எல்லா கர்மத்தினுடைய க்ஷயமும் வந்து சித்த நிலையில் தான். காத்தி கர்மங்களுடைய க்ஷயம் அரஹந்த நிலையிலே ஆயிடுது. இங்க எந்த அடிப்படையில் அதை க்ஷயம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெடுதல் அல்லது நஷ்டமடைதல் எப்படி சொல்றாங்கன்னா, உதயத்துக்கு வரல. பாருங்க இங்க டிஃபரன்ஸ், இது க்ஷயம் கிடையாது, உதயாபாவி க்ஷயம். உதயத்துக்கு வரலனாலே அதை க்ஷயம் அப்படின்றாங்க. நிகழ்காலத்துல அந்த கர்மம் உதயத்துக்கு வரல, அதனால அதை க்ஷயம் அப்படின்றாங்க. ஆனா எதிர்காலத்துல வருங்க, இப்போதைக்கு வரல, அவ்வளவுதான். இப்போதைக்கு அது இதுல இருக்குது, நிகழ்காலத்துல வரல. அப்புறம் எதிர்காலத்துல எந்த சர்க்காத்தியத்துக்கும் வரணுமோ அது சத்தாவுல இருக்கும். சத்தாவுனா இருப்புல இருக்கும், அங்கேயும் உதயத்துக்கு வராது. சத்தாவுல இருக்கும், அமுங்கி இருக்கும், உபசமத்துல இருக்கும். அதனாலதான் சத் அவஸ்தாரு உபசமம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்காலத்துல உதயத்திற்கு வரவேண்டிய கர்மங்கள், சர்வகாத்தி ஸ்பர்தகங்கள் உதயத்திற்கு வராமல் உபசமமா ஆயிருக்கும், தனிஞ்சு இருக்கும். அப்புறம் வர்த்தமான காலத்துல, நிகழ்காலத்துல தேசகாதி ஸ்பர்தகங்கள் உதயத்துல இருக்கும். தேசகாதி ஸ்பர்தம் வந்து முழுமையா ஆன்மனுடைய குணங்களை வந்து முழுமையா அழிக்கிறது இல்லை, ஓரளவு தான் அழிக்குது. எப்படி வந்து இந்த இதுல பார்த்தல நம்ம தேச விரதம் அல்லது தேச சாரித்திரத்துல பார்த்தல, ஓரளவு ஒழுக்கம் கடைபிடிக்கப்படுகிறது, ஓரளவு பகுதி அளவு கடைபிடிக்கப்படுவதில்லை. அதே போலதான் வந்து இந்த தேசகாதி ஸ்பர்தகங்கள் என்ன பண்ணும், ஆண்களுடைய குணங்களை முழுமையா அழிக்கிறது கிடையாது. இப்போ மோகனியம் இருக்கு பாருங்க, மோகனியம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்க, அது வந்து சர்வகாத்தி ஸ்பர்தகம். ஏன் சர்வகாத்தி ஸ்பர்தகம் எப்படி சொல்றீங்க? தர்ஷன் மோகனியம் சமைத்தும் இருந்தா இருக்கும், இல்லைன்னா இல்ல. அது வந்து பகுதி அளவு வந்து சமைத்து இருக்குது, பகுதி அளவு சமைத்து இல்லை அப்படின்னு கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி क्षयोपशमना என்ன அப்படின்னு பார்த்தா, வர்த்தமான் காலின் சர்வகாத்தி ஸ்பர்தகோக உதயாப அபீக்ஷை. எது வந்து நிகழ்காலத்துல சர்வகாத்தி ஸ்பர்தகங்கள் வந்து உதயத்துக்கு வராம இருக்கிறது, எதிர்காலத்துல எந்த சர்வகாத்தி ஸ்பர்தகங்கள் உதயத்துக்கு வரணுமோ அது சத்தாவுல மட்டும் இருக்கிறது, உதயத்துக்கு வராம இருக்கிறது. அப்புறம் நிகழ்காலத்திலே தேசகாத்தி ஸ்பர்தகம் மட்டும் உதயத்துல இருக்கும், ஏன்னா அது பகுதி அளவு தான் பாதிக்குது இல்ல. அதுதான் வந்து க்ஷயோபசமம் அப்படின்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதி ஜானாவரண கர்மம். மதி ஜானாவரண கர்மம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதி ஜானாவரண கர்மம் இப்போதைக்கு உதயத்துக்கு வரலங்க, நிகழ்காலத்துல உதயத்துக்கு வரலங்க. அதனாலதாங்க ஒருத்தர் படிச்சா அவருக்கு புரியுதுங்க. எதிர்காலத்துல இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 10-15 வருஷம் படிக்கிறாருன்னு வச்சுங்க, அவங்களுக்கு மத்தி ஜானாவரண கர்மம் வந்து ஒரு சாஸ்திரத்தை படிக்கிறாருன்னு வச்சுங்க, ஒரு ஆச்சாரியர் இருக்காருன்னு வச்சுங்க, குந்த ஆச்சாரியரே எடுத்துக்குங்க, அவரும் க்ஷயோபசம ஞானத்தால் தான் நாங்க எழுதினாரு, சரிங்களா? க்ஷாயிக நிலை அதுக்கப்புறம் அவர் பெற்றிருப்பாரு, சரிங்களா? க்ஷாயிக சமயத்தும் அவருக்கு அது இருக்கும்போது இந்த ஞானம் வந்து க்ஷாயிக ஞானமாகவும் கருதப்படுகிறது. ஆனா வந்து அவரு சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அவர் க்ஷாயிக நிலை கூட வச்சுங்க, ஆனா ஞானம் வந்து க்ஷயோபசம ஞானமா இருக்குது இல்ல. அதாவது க்ஷயோபசம ஞானமா எது வரல இருக்கும், ஞானம் க்ஷயோபசம ஞானமா இது வரல இருக்கும். அரஹந்த நிலை போறவர்களும் அது வந்து க்ஷயோபசம ஞானம் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி இங்க க்ஷயோபசமம் என்பது என்ன அப்படின்னு நீங்க சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிகழ்காலத்துல சர்வகாத்தி ஸ்பர்தங்கள் உதயத்துக்கு வராம இருக்கிறது, எதிர்காலத்துல சர்வகாத்தி ஸ்பர்தகங்கள் சத்தாவுல இருக்கிறது, அதுதான் வந்து சதவஸ்தா ரூப உபசமம் அப்படின்றாங்க. சத்தாவுல இருக்கும், தனிந்து இருக்கும். நிகழ்காலத்தில் இருக்க தேசகாதி ஸ்பர்தகங்கள் ஓரளவு தேசகாதி ஸ்பர்தகங்கள்ல அது வந்து உதயத்துல இருக்கும். இது ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பாத்தீங்கன்னா மதி ஜானாவரண கர்மம் வந்து
நிகழ்காலத்துல வந்து அது வந்து உதயத்துக்கு வராம இருக்குது அந்த மதிஞானாவரண கர்மம். எதிர்காலத்திலயும் வந்து அது உதயத்துக்கு வராம தனிந்து இருக்குது, சத்தாவில் இருக்கு. ஆனா தேசகாத்தி ஸ்பர்தகம் வந்து உதயத்துல இருக்குது. அப்படி இருந்தும் ஞானம் ஏற்படுது. அப்படி இருந்தும் ஞானம் ஏற்படுகிறது. ஏன்னா உதயத்துல இல்ல, கர்மம் உதயத்துல இல்ல, நிகழ்காலத்துல உதயத்துல இல்ல, எதிர்காலத்திலயும் வந்து உதயத்துல இல்ல, சத்தாவில் மட்டும்தான் இருக்குது. அதே நேரத்தில் நிகழ்காலத்தில் தேசிகாதி ஸ்பர்தங்கள் இருந்தா இருந்துட்டு போகுது, உதயத்துல இருந்தா இருந்துட்டு போகுது. ஆனா ஞானம் ஏற்படுது, க்ஷயவிஷம் ஞானம் ஏற்படுகிறது, மதிஞானம் ஏற்படுகிறது. மதிஞானாவரண கர்மம் கொஞ்சம் உதயத்துல இருந்தாலும் மதிஞானாவரண கர்மம் இருக்குது, அழியல. என்ன உதயத்துக்கு வராம இருக்குது அங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சு, உதயத்துக்கு வராம இருக்குது அவங்க அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து க்ஷயோபசமத்தை பத்தி இங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து உதயாபாவி க்ஷயம் அப்படின்னா என்ன அப்படின்றத விளக்குறாங்க. ஏன்னா உதயாபாவி க்ஷயம் வந்து இந்த இதுல சொன்னாங்க, க்ஷயோபசமத்துல சொன்னாங்க. சர்வகாத்தி ஸ்பர்தகம் இருக்கு பாருங்க, சர்வகாத்தி ஸ்பர்தகம் வந்து உதயத்துல இருக்கும். சர்வகாத்தி ஸ்பர்தகம் வந்து உதயத்துல இருக்கும்போது ஆன்மாவனுடைய குணங்கள் வந்து வெளிப்பாட்டுக்கு வர்றதில்லை. சர்வகாதி ஸ்பர்தகம் உதயத்துல இருந்தா ஆன்மாவனுடைய குணங்கள் எப்பவுமே வெளிப்பாட்டுக்கு வர்றதில்லை. இப்ப மதிஞானாவரண கர்மம் முழுமையா வெளிப்பாட்டுல இருக்குதுன்னு வச்சுங்க, உதயத்துல இருக்குதுன்னு வச்சுங்க, ஒருத்தருக்கு ஞானமே ஏற்படாது. ரொம்ப வந்து மக்கள் குழந்தைங்கள்லாம் கூட சிலதெல்லாம் வந்து பாவம் ரொம்பவே ஒண்ணுமே தெரியாது இருக்கு பாருங்க, எவ்வளவு படிச்சாலும் எவ்வளவு சொன்னாலும் தெரிஞ்சுக்க முடியாத நிலையில இருக்கு பாருங்க. அது மதிஞானாவரண கர்மம் வந்து ரொம்ப வந்து உதயத்துல இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது சர்வகாத்தி ஸ்பர்தகம் உதயத்துல இருந்தா அது ஆன்மாவினுடைய குணத்தை சுத்தமா வெளிப்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு வந்து தடையா இருக்கு. உதயாபாவி க்ஷயம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சர்வகாத்தி ஸ்பர்தகம் எது முழுமையா தடை பண்ணுதோ அப்படிப்பட்ட சர்வகாத்தி ஸ்பர்தகத்தை சர்வகாத்தி ஸ்பர்தகம் உதயத்துக்கு வராம இருக்கு, பயனை கொடுக்காம இருக்கிறது, பலனை கொடுக்காம இருக்கிறது. இப்ப ஒருத்த வந்து ஒரு தப்பு செய்திடறான், ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன். ஒருத்தர் தப்பு செய்திடறான், ஒரு 20 வருஷம் கூட கோர்ட் கேஸ் நடக்குது, அதனுடைய பலனோ பயனோ அதாவது அதனுடைய அதுக்குண்டான ரெகுலஸ் இம்ப்ரெசன்மெண்ட்டோ அவனுக்கு கிடைக்கிறது இல்லை. அதாவது ஜெயில போடுறது அதெல்லாம் வந்து அந்த பலன் பயன் வந்து கிடைக்காம இருக்கு, அது தீவினை பயன் கிடைக்காம இருக்கு. ஆனா வந்து 20 வருஷம் கழிச்சு கோர்ட் வெர்டிக்ட் கொடுக்குது, தூக்குல போடு அல்லது ஜெயில போடு அப்படின்னு கொடுக்குது. ஸோ அவன் செய்தான், தப்பு செய்தான், ஆனா வந்து 20 வருஷம் அது பயனே கொடுக்கல. அப்புறம் 20 வருஷம் கழிச்ச உடனே அது பயனை கொடுக்க ஆரம்பிச்சது, உதயத்துக்கு வந்தது உடனே அவனுக்கு வந்து அதற்குண்டான அந்த பயன் கிடைச்சது, பலன் கிடைச்சது, அந்த தீவினுடைய பலன் கிடைச்சது. அவனை ஜெயில போட்டாங்க அல்லது அவனை தூக்குல போட்டாங்க. அதே போலதான் இங்க உதயாபாவி க்ஷயம்னா என்ன, சர்வகாதி ஸ்பர்தகங்கள் உதயத்துல இருந்தா ஆன்மாவனுடைய குணத்தை வந்து அதை வந்து வெளிப்படுத்த விடுவதில்லை. இங்க உதயாபாவி க்ஷயத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது உதயத்துக்கு வராம இருக்குது, கர்ம வினை இருக்குது, கர்ம வினை கட்டி இருக்குது, ஆனா உதயத்துக்கு வரல, உதயத்துக்கு வராம இருக்கு. அதுதான் வந்து இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 20 வருஷம் வந்து அவனுக்கு அந்த பலன் கிடைக்காம இருக்கு, கோர்ட்ல கேஸ் இருந்தது, ஆனா வந்து அதுக்கு உண்டான தீவினை பலன் அவனுக்கு கிடைக்காம இருந்தது. அதே போலதான் அது வந்து உதயாபாவி க்ஷயம். அடுத்தது இந்த இது சர்வகாதி ஸ்பர்தகருக்கு பாருங்க, ஆன்மாவனுடைய குணங்களை கொஞ்சம் கூட இது வந்து வெளிப்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு வந்து தடையா இருக்குது. சர்வகாதி ஸ்பர்தகங்கள் வந்து கொஞ்சம் கூட அது வந்து ஆன்மாவனுடைய குணங்களை வந்து வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கொடுக்கறதே இல்லை. சர்வகாதி ஸ்பர்தகம் இருந்ததுன்னா சுத்தமா ஆன்மாவனுடைய குணம் வந்து சுத்தமா தடையாயிடும். அப்போ அது வந்து அந்த உதயத்துக்கு இல்லாம இருந்ததுன்னா அந்த
அப்படி இருந்தோம். இந்த உதயத்துக்கு மட்டும் வராது இருக்கிற நேரத்துல வந்து என்ன ஆகுதுன்னா ஆன்மானுடைய குணம் வெளிப்படுது அப்படின்றது நம்ம இன்னொன்னு பாக்குற மாதிரி பாருங்க. सर्वगाती स्पर्धक अनंत गुणे हीन होकर अर्थात उदय के एक समय पूर्व देशगाती स्पर्धकों में परिणत होकर उदय में आते हैं. பாருங்க இந்த உதயாபய விஷயத்துல என்ன ஏற்படுது அப்படின்னா இந்த சர்வகாதி ஸ்பர்தகம் இருக்கு பாருங்க, அது வந்து தேசகாதி ஸ்பர்தகமா மாறிடும். அதனுடைய பவர் குறைஞ்சி அது வந்து தேசகாதி ஸ்பர்தகமா ஆயிடும், உதயத்துக்கு வரும். அது சர்வகாத்தியா உதயத்துக்கு வராது. பாருங்க இது வந்து ரொம்ப நுணுக்கமான ஒரு கருத்து. இது சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா சர்வகாத்தி ஸ்பர்தகம் வந்து உதயத்துக்கு வராம இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா இது பாருங்க, இது ரொம்ப இம்பாर्टेंटाன பாயிண்ட். सर्वगाती स्पर्धक अनंत गुणे हीन होकर अर्थात उदय के एक समय पूर्व देशगाती स्पर्धकों में परिणत होकर उदय में आते हैं. सर्वगाती स्पर्धகம் உதயத்துக்கு வராம இருக்குது அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போ சர்வகாதி ஸ்பர்தகம் உதயத்துக்கு வரணுமோ அதுக்கு ஜஸ்ட் ஒரு சமயம் முன்னாடி அது தேசகாதி ஸ்பர்தகமா மாறி உதயத்துக்கு வருது. அதனாலதான் மொத்த குணத்தையும் அதால மறைக்க முடியாது. அது தேசகாத்தியா மட்டும்தான் உதயத்துக்கு வரும். சர்வகாத்தியா வந்து உதயத்துக்கு வராது. அதனாலதான் அது மொத்தமா அதால மறைக்க முடியாது. அந்த க்ஷயோபசம நிலையில வந்து அது மொத்தமா மறைக்கிறது இல்லை. சர்வகாதி ஸ்பர்தகம் எப்போ உதயத்துக்கு வரணுமோ அதுக்கு ஒரு சமயம் முன்னாடி தேசகாதி ஸ்பர்தகமாய் உதயத்துக்கு வருது. தேசகாதி ஸ்பர்தகம் முழுமையா வந்து தடை பண்றது. அதனாலதான் அங்க க்ஷயோபசம் ஞானம் க்ஷயோபசமும் ஏற்படுகிறது. उन सर्वगाती स्पर्धकों का अनंत गुणहीनत्व ही क्षय कहलाता है. இங்க பாருங்க ரொம்ப நுணுக்கமான கருத்து. இதுனா எதிர்மறையான கருத்தா இருக்குது அப்படின்னு கூட நினைக்கலாம். சர்வகாதி ஸ்பர்தகம் எப்போ உதயத்திற்கு வர வேண்டுமோ அதற்கு ஒரு சமயம் முன்னர் அது தேசகாதி ஸ்பர்தகமாக மாறி உதயத்துக்கு வருகிறது. இததான் சர்வகாதி ஸ்பர்தகத்தினுடைய க்ஷயம் அப்படின்றாங்க. உண்மையான க்ஷயம் கிடையாது. சர்வகாதி ஸ்பர்தகம் தேசகாதி ஸ்பர்தகமா மாறி அது பயணம் கொடுக்குது. அதனால ரொம்ப அதிகமா எதிர் விளைவுகள் ஏற்படுவதில்லை, முழுமையான தடை ஏற்படுவதில்லை. அது சர்வகாதி ஸ்பர்தகமா உதயத்துல இருந்து வச்சுக்கோங்க முழுமையான தடையா இருக்கும். அது சர்வகாதி ஸ்பர்தகம் தேசகாதி ஸ்பர்தகமா மாறி அது பலன் கொடுக்கறதுனால ஓரளவு தான் தடையாகுது. அதனாலதான் க்ஷயோபசம ஞானம் ஏற்படுகிறது. சர்வகாதி ஸ்பர்தகம் தேசகாதி ஸ்பர்தகமா மாறி பலனை கொடுக்கறது தான் சர்வகாதி ஸ்பர்தகத்தினுடைய க்ஷயம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எடுத்து கூறும் விதம் தாங்க இது. உண்மையான க்ஷயம் கிடையாதுங்க. உண்மையான க்ஷயம்னு அது கர்மம் முழுவதுமாக அழிவது, அதன் பெயர் தான் க்ஷயம். ஆனா இங்க சொல்லிருக்கிறது உண்மையான க்ஷயம் கிடையாது. இசே ஹி ஸ்திபுக் சங்கிரமன் கேட்டேன். இந்த இது பாருங்க, அப்ப திரும்ப கேளுங்க. சர்வகாதி ஸ்பர்தகம் உதயத்துக்கு எப்போ வரணுமோ அதுக்கு ஒரு சமயம் முன்னர் அது தேசகாதி ஸ்பர்தகமா மாறி உதயத்துக்கு வருது பாருங்க. இதை வந்து ஸ்திபுக் சங்கிரமணம் அப்படின்ற பேர்ல குறிப்பிடுறாங்க. சங்கிரமணம்னா மாறுகைங்க. ஸ்திபுக் அப்படின்னு ஒரு சொல்ல ஆண்டிருக்காங்க. இங்க ஸ்திபுக் சங்கிரமணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சர்வகாதி ஸ்பர்தகம் உதயத்துக்கு வர நேரத்துல ஒரு சமயத்துக்கு முன்னாடி தேசகாதி ஸ்பர்தகமா மாறி உதயத்துக்கு வர்றது, இதுதான் வந்து ஸ்திபுக் சங்கிரமணம். சங்கிரமணம்னா மாறுகை. என்ன மாறுகையாச்சு? நீங்க சர்வகாதி ஸ்பர்தகம் தேசகாதி ஸ்பர்தகமா மாறி உதயத்துக்கு வந்தது இல்ல, அதுதான். இப்படி இதை மட்டும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம்.